சேனல் ஃபைனன்ஸங்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களத்தில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தொகுதி திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி. திருமயம் தொகுதியில் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரகுபதி அவர்கள். அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் மீண்டும் 2026 இந்த தேர்தல் களத்தில் திருமயத்தில் போட்டியிடுகிறார். அந்த பக்கம் அதிமுகவில் யார் போட்டியிட்டார்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து. போன முறை இவரும் போட்டியிட்டார் அதிமுக சார்பாக. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிந்தாமணி அவர்கள் போட்டியிடுகிறார் முதல் முறையாக. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடுறாங்க. இங்க போட்டி யாருக்கு மிக கடுமையாக இருக்குது அப்படின்னா வழக்கம் போலதான், திமுகவா அதிமுகவா. தமிழக வெற்றி கழகத்தின் கள ஆய்வின் அடிப்படையில் அதிகப்படியான வாக்குகள் பெறுறாங்க. அந்த அதிகப்படியான வாக்குகள் மட்டும்தான் பெற முடியாது. சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இவங்க அதிகப்படியான வாக்குகள் எடுக்கிறாங்க சிந்தாமணி தாவேக்கால இருந்து அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அதுதான் நாங்கள் சுற்றி பார்த்தது. இவங்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு யாருடைய வாக்குகள் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே முதல் சொல்றது திமுக தான் ஓட்டுகள் எடுப்பாங்க, திமுக ஓட்டுகளை தான் அதிகமாக எடுப்பாங்கன்னு. திருமயம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பாஜக அந்த கூட்டணியில இருந்தா ஓட்டுகளை சிந்தாமணி அவர்கள் அதிகமாக அறுவடை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் தங்களால் முடிந்தவரை அங்கிருந்தா டேமேஜ் பண்றாங்க. ரகுபதி அவர்கள் போன முறை மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்ல, அப்போ இந்த முறை அவர் அதை விட குறைவா வாங்கி தோல்வியடைய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் யூகங்கள் அடிப்படையில் சொல்றீங்க. அதுதான் கிடையாது. அவர் போன முறை குறைவாக வாக்கு வாங்கிட்டுன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுதான் இந்த 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே திருமணம் தொகுதிக்குள்ள செஞ்சு கொடுத்துட்டார். 2016 2021 எதுவும் செய்ய முடியல. அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் அந்த எதிர்கட்சியா இருந்தாங்க. ஸோ செய்ய முடியல. அதன் தாக்கம் தான் 2021 மிக குறைந்த அளவில் வாக்கு வாங்கி வெற்றி பெற்றார். இந்த 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக இருந்தார். என்னென்ன திருமணம் தொகுதி செய்ய முடியுமோ இதுவரை செய்யாத அனைத்தையுமே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ரகுபதி அவர்கள் தனது தொகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸோ அதனுடைய பலமாக இந்த முறை ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறது அந்த திருமயம் தொகுதி மக்களின் ஓட்டு. குறிப்பா போன முறை அவர் குறைவான வாக்கு வாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே செல்வகுமார் சொல்லிட்டு இந்த முத்தரையர் சமுதாயத்தின் சங்க தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அங்க போட்டிக்கிட்டார். அவர் அப்படியே மொத்தமாக 15,000 வாக்குகளும் சமுதாயத்தின் மக்களின் வாக்களை ஒன்று பிசுறாம அப்படியே வாங்கிட்டு போயிட்டார் கே செல்வகுமார் அவர்கள். இப்போ அவர் வாங்கிட்டு போன அந்த வாக்குகள் மீண்டும் எங்க போகுதுடா அப்படின்னா அது திரும்ப திமுகவின் எஸ் ரகுபதி அவர்களுக்கு போகுது. காரணம் அந்த கே செல்வகுமார் அவர்கள் திமுகவில் கூட்டணியில் இருக்கார். இப்போ அவரும் போட்டியிடுகிறார் திமுக கூட்டணியில ஒரு தொகுதியில. இப்போ அந்த வாக்குகள் எங்குமே சிதறாமல் நேரடியாக ரகுபதி அவர்களுக்கு வரப்போகிறது. அப்படியேவா வரும், அது உடையும்ல அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. சரி, 15,000 ஓட்டுகள்ல நாங்கள் பார்த்த அடிப்படையில் தாவேக்கா எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும், வைரமுத்து அவர்கள் டேமேஜ் பண்ண முடியும்னு பார்த்தா பாதிக்கு பாதி நீங்க வச்சா கூட 7,500 8,000 வாக்குகளானது ரகுபதி அவர்களின் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் நிற்குது. அதை தாண்டி இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில ரகுபதி அவர்கள் அங்கே செஞ்சு கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு 14% வாக்குகள் போன தடவை விட இந்த முறை அதிகமாகுது. எங்க இருந்து வருதுன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல. எல்லா இடத்துல இருந்து வருது. அதிகப்படியாக அதிமுக பாஜக அங்கிருந்து நிறைய ஓட்டுகள் உடைகிறது அப்படின்றதான் எங்களுடைய கள தகவல். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரகுபதி அவர்கள் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு அங்க பொறுத்த வரைக்கும். வைரமுத்து அவர்களும் அவருக்கு சரியாக ஈடிணையாகத்தான் பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த அதிமுக பாஜக அந்த கூட்டணி தான், பாஜக அப்படின்றதான் பல இடங்களில் பல தொகுதிகளில் பல பேரின் வெற்றிகளை கீழிறக்கி விட்டது. ஸோ அதே கூட்டணி மீண்டும் தொடருது அப்படின்ற அடிப்படையில் வைரமுத்து அவர்களுக்கு சற்று வெற்றி வாய்ப்புக்கான பிரகாசம் குறைவாகத்தான் இருக்குது. அதனால தான் சொல்றேன், இந்த முறை எஸ் ரகுபதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. போன முறை கே செல்வகுமாரால் பாதிக்கப்பட்ட அந்த 15,000 ஓட்டுகளில் பாதிக்கு பாதினாலும் அதுவே ஒட்டுமொத்தமாக ரகுபதி அவர்களுக்கு 8,000 வாக்குகளுக்கு ஒரு அதிகமாக கூடுதலாக கிடைக்கிறது. அதை தாண்டி இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கெங்க வாக்குகள் குறைந்ததோ அதையெல்லாம் பட்டியலிட்டு அந்தந்த தொகுதி அந்தந்த பகுதிகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களையும் தனது அமைச்சரான அந்த பதவியில் இருக்கும்போது சிறப்பாக செய்து முடிச்சுட்டார். இன்றைக்கு நாங்கள் களத்துக்கு போகும்போது 2021 அந்த கள தகவல் எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் ரொம்பவா மாறுபட்டு திருமயம் தொகுதி. மீண்டும் இவர் நிற்பாரா அப்படின்னு கேள்வி எழும் நிலையில் இவர் நிற்பார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு தொகுதி மக்களே சொல்லிட்டாங்க இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு முன்னாடியே. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருமயம் தொகுதி மிகவும் அடிச்சு சொல்லலாம் ஸ்ட்ராங்கா எஸ் ரகுபதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது கள தகவல். இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளா இல்லை அவர் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய தோல்வி வாய்ப்பே கிடையாது. களம் சுத்தமாக மாறிடுச்சு. 5 ஆண்டு காலத்தில் தன் தொகுதிக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் அந்த மக்களின் ஆதரவு ஒட்டுமொத்தமாக எஸ் ரகுபதி அவர்களுக்கு தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதை காட்டிலும் அவருடைய மகன் அவர்கள் டாக்டர் அண்ணாமலை அவர்கள் திமுகவின் மருத்துவமனையில் அவர் மிகச்சிறப்பா அந்த தொகுதிக்குள்ள எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு.
எங்கெங்க எந்த பூத்தில் எப்படி இருக்குன்ற வரைக்கும் கள நிலவரத்தை டாப் டு பாட்டம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. ஸோ அவர் தன் வெற்றியை, தன் தந்தையின் வெற்றியை இந்த முறை பறைசாற்ற இருக்கிறார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. திருமயம் தொகுதி திமுகவின் கோட்டையாக மீண்டும் ஒரு முறை வருகிறது அப்படின்றதான் எங்களுடைய கருத்து கணிப்பு. இது ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே. இது வந்து அவங்களுக்கு சாதகம், இவங்களுக்கு இது சரியான கள நிலவரம் மட்டும்தான். வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றதான். நன்றி.